சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு வழியாக வெற்றிகரமாக நம்ம முத்துவும் மீனாவும் மாலையை மீட்டு கொண்டு போயிட்டு அந்த கல்யாணத்தில் சேர்த்ததுனால அமௌண்ட்டையும் சொன்னபடி கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ முத்துவும் மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எடுத்துகிட்டு வந்து உதவி பண்ணினவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது, நாங்கள் என்ன காசுக்காகவா உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம், எல்லாம் உனக்காக தான் மீனா, எங்களுக்கு இந்த காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, நேராக வீட்டுக்கு வராங்க முத்துவும் மீனாவும். நம்ம அண்ணாமலை வேறையா பரபரப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா வண்டியை திருடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க. ஒரு வழியாக முத்துவும் மீனாவும் பணத்தோடு வந்துட்டாங்க. அண்ணாமலை கிட்ட கையில் கொடுத்துட்டு மீண்டும் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ பணத்தை மீனாக்கிட்டே கொடுத்துரு, அவள் தானே ஓனரு அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாரு. அதனால் மொத்த பணத்தையும் மீனாவுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ மீனா எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து முத்துவோட ஃப்ரெண்டு செல்வத்தை பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, முத்துவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் சர்ப்ரைஸாக, அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்காக தான் போகிறாங்க. செல்வமும் வந்து பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. ஸோ அவங்க இப்பொழுதைக்கு 80,000 கொடுங்க, அதுக்கப்புறம் மாதம் மாதம் தவணையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த ஓனர். ஆனால் நம்ம மீனா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ கையில் 50,000 தான் இருக்குது. வீட்டில் ஒரு 10,000 சேர்த்து வச்சுருக்காங்களாட்டுக்கு. ஆக மொத்தத்தில் 60,000 தான் இருக்குதாட்டுக்கு. ஸோ நான் கூட ஒரு லட்சக்கணக்கில் லாபம் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ கையில் எல்லாம் போக மீதி 50,000 தான் இருக்குதாட்டுக்கு. ஸோ மீதி 20,000 வட்டிக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. தன்னோட தங்கச்சி சீதாவை கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா, யாராச்சும் வட்டிக்கு கொடுக்குறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீதாவும் வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, நியாயமான வட்டி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விஜயா வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கடையை நோட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.